राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय हिंद, भारत माता की जय। அழகா இன்னைக்கெல்லாம் நாம ஜோரா நவராத்திரி இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி கொண்டாட முடியறது நம்மாலே அப்படின்னா, சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்களுடைய தியானம், தவம், உழைப்பு. இப்போ கூட டெய்லி பார்த்தோம்னா, இப்போ சிங்கேரியில் நவராத்திரி தர்பார் ரொம்ப ஃபேமஸ். சாதாரண மைசூர் தசரா ரொம்ப ஃபேமஸ் அப்படி விட்டு இல்லையா, அது மாதிரி சிங்கேரியில் நவராத்திரி தர்பார் உண்டு. சிங்கேரி ஆச்சாரியர் அவ்வளவு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு சாரதாவினுடைய பிரதிநிதியாக தர்பார நடத்துவார்கள். அப்ப இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா, அவ்வளவு அழகா அவர்களுடைய உழைப்பு, தவம், நம்பிக்கை, விடாமுயற்சி. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா பல பேர் சொல்லுவா, என்ன நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் சரியில்லை. நிறைய பேர் வெளிநாட்டுல வரவாள்லாம் நான் பார்ப்பேன், பேசும்பொழுது தான் சொல்லுவேன். அப்புறம் பல பேரே சொல்லுவா, ஒன்றும் சரியில்லை, எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் இது இல்லைங்க. ஒரு ஓரத்துல இது உயிர்ப்போட இருந்துட்டே இருக்கு, சனாதன தர்மமும் அதனுடைய விஷயங்களும். பொதுவா வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே மாறி போயிடுது, எல்லாமே கை நழுவி போயிடுது, எல்லாமே கைவிட்டு போனா போல ஒரு தோற்றம் இருந்தாலும் இங்க வேர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சனாதன தர்மத்தினுடைய வேர்கள் பலமா இருக்கு. அதனால இது ஆலமரம் போல அங்கங்க விழுது விட்டு இது ஜம்முன்னு வேரூன்றி நின்றுட்டு இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. சனாதன தர்மம் அது பாட்டுக்கு கிளைகளோட பரவி விரிஞ்சு போயிட்டு தான் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இங்க இன்னும் பகவத்கீதை இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, பாகவதம் இருக்கு, வேதங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு இங்க. இது எல்லாம் இருந்துட்டு அவ்வளவு அழகா விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. யோகா இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய வேத மந்திரங்கள் இருக்கு, நிறைய. நீங்க பார்த்தோன்னா நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்கறேன்னு. நான் போன வாட்டி கூட ஜூன்ல எப்பயோ நான் ஹிமாலயாஸ் போகும்பொழுது அந்த பிருத்தபத்ரி அங்கே நாங்கள்லாம் அது பார்த்துட்டு இருக்கோம். என் கூட சிஷ்யாலாம் இருந்தா. அப்போ 2 யங்ஸ்டர்ஸ் பைக்கர்ஸ், அவள் பைக்கில் தான் அப்படி ஊருவா சுற்றிட்டு இருக்கா. அவள் அழகா அந்த இடத்தோட வீடியோலாம் எடுத்து ரீல்ஸ் போடுறான். யங்ஸ்டர்ஸ் அது சொல்ல வரேன். நீ நிறைய கோவில்கள், நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி சனாதன தர்மத்தினுடைய மிஸ்ட்ரீஸ், ரொம்ப ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள், இதெல்லாம் நிறைய இளைஞர்கள் எடுத்து போட்டுருக்கிறத நான் கண்கூடாகவே பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு பேர், எத்தனையோ பேர் அவ்வளவு அழகா சங்கீதங்கள் அதோட விஷயங்களை நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி, நிறைய பேர் கீர்த்தனைகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு, நிறைய பேர் மகாத்மாக்களுடைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்ப அழகா நிறைய பேர் இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு மகா சிவராத்திரி எல்லாம் கொண்டாடி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த மகாத்மாக்களுடைய உழைப்பு அந்த காலகட்டத்தோட முடியறது கிடையாது.
இப்போ நாம் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறோம் சரியா, அந்த கம்பெனியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வேறு நல்ல வேலை கிடைக்கிறது, வேறு கம்பெனிக்கு போயிடுறோம். நம்ம வேறு கம்பெனிக்கு போனதுனால முன்னாடி கம்பெனியில் வாங்கின சம்பளம் இல்லாட்டி அங்கே கற்றுண்ட அனுபவங்கள் எதுவும் நம்மளை விட்டு போயிட போகிறதில்லை. அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே ட்ராவல் ஆக போகிறது. அந்த மாதிரி இந்த மகாத்மாக்கள் விதைச்சவரை ஒன்றும் வேண்டாம், 5100 வருஷங்கள் ஆயாச்சு. பாகவதம்ன்ற ஒன்று எல்லாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்க முடியலையே. மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. இது ஒருத்தர் கண்ணிலையும் படாமல் இப்படி ஒரு கிரந்தம் இருந்ததுன்னே மறந்து போகும்படியா பண்ண முடியல. இதெல்லாம் விட்டுடும், இதெல்லாம் சமீப காலம். ராமாயணம் கிட்டத்தட்ட 8,64,000 வருஷத்துக்கு முன்னாடி, துவாபரயுகத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த ராமாயணத்தை எவ்வளோ முகலாயர்கள் இருந்தா, பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தா, ராமாயணம்ன்ற ஒன்றத்தை பற்றி அறிவே இல்லாமல் அழிச்சிட்டு போக முடியலையே. சரி, வால்மீகி ராமாயணத்தை விட்டுடும். சரி, கம்பராமாயணம், ராமச்சரித்த மானசம், ஹனுமான் சாலிசா. இந்த ஹனுமான் சாலிசா, ராமச்சரித்த மானசம் இதெல்லாம் உண்டானதே முகலாயர்கள் காலகட்டத்தில். ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை டிஸ்ட்ராய் பண்ணி இல்லவே இல்லைன்னு பண்ணிட்டு போக முடியலையே. இன்னைக்கும் ஹனுமான் சாலிசா பாடுறவா இருக்கா, இன்னைக்கும் ராமச்சரித்த மானச ஜபிக்கிறவா இருக்கா. அபங் இப்போ நாமதேவர், துகாராம் மகாராஜ், ஏக்நாத் மகாராஜ் இவாள்லாம் இருந்ததெல்லாம் முகலாயர்களுடைய அந்த ரூலிங் டெரிட்டரிக்குள்ள தானே இருந்தா. ஆனால் அபங்கங்கள்லாம் ஒன்றும் அழியலையே. இன்னும் அவள் கோவில்களை இடிச்சா உடைச்சா எல்லாம் பண்ணா, ஆனால் திருப்பி கோவில்கள் புனருத்தாரணமாச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கிரந்தங்கள் இன்னைக்கும் சர்வே வாங்கிட்டு தானே இருக்கு. தியாகராஜருடைய விஷயங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல், தியாகராஜன்ற ஒருத்தருடைய உருவமே இல்லாமல் இல்லாட்டி அவருடைய விஷயங்களே இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியலையே. இன்னைக்கும் தியாகராஜ கீர்த்தனை இதெல்லாம் விட்டுடுவோம். எங்கேயோ ஊத்துக்காடு ஒரு சின்ன குக்கிராமம், இன்னைக்கும் ஒரு 10 வீடு இருந்தால் பெரிய விஷயம், கோவில் எதிர்க்க அவ்வளோதான். அந்த ஊத்துக்காடு வெங்கடகவி எழுதின அந்த பாடல்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு பிராபல்யமாச்சு. இன்னைக்கு ரீல்ஸ் பண்ற குழந்தைகள்ல இருந்து எல்லாம் ரிசர்ச் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. ஊத்துக்காடு வெங்கடகவியினுடைய கீர்த்தனைகளை வச்சுண்டு அந்த அவருடைய கீர்த்தனைகளை அழிக்க முடியல. இந்த ஊத்துக்காடு கோவில் அவன் பாடு கிருஷ்ணன் பாடு இருந்துண்டு காளிய நடுவில் அழகா அவன் பாடு வீரர்கள் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப மகாத்மாக்கள் எல்லாம் அவர்களுடைய காலகட்டத்திற்காக மட்டும் உழைக்கலை. இப்ப நம்ம மூதாதையர்கள்லாம் கோவில் போறா, பூஜை பண்ணா, அவா காலகட்டத்துக்காக மட்டுமா? அவர்கள் காலம் கழிஞ்சு வந்திருக்க நமக்காகவும் சேர்த்து தானே. இப்ப நாம கோவில்களுக்கெல்லாம் போறோம், நான் நல்லா இருக்கணும், நான் இதை மட்டுமா கேட்குறோம்? முதல்ல நம்ம குழந்தைகள், அப்புறம் அவா குழந்தைகள், கூடவே நம்மளுடைய சுக்கம் இப்படிதானே கேட்கணும். எக்ஸ்க்ளூசிவா நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு யாரால பிரார்த்திச்சுக்க முடியாது? யாராலையுமே முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்ப இரண்யாக்ஷன், இரண்ய கசிபு இவர்கள்லாம் கூட தபஸ் பண்ணா கூட எங்க அண்ணாவை வதம் பண்ண நாராயண் விஷ்ணுவை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் வரம் வாங்கிக்கிறான் இரண்ய கசிபு. அப்புறமா தான் தேடுறான், அப்புறமா தான் சுவாமி நரசிம்மரா வரா. அப்ப சுயநலமே பிராதான்யமான அவனுக்கும் கூட தன்னுடைய அண்ணன் இல்லாட்டி அவனுடைய விஷயங்கள்னு ஒரு பிடிமானம் இருக்கத்தானே. அப்ப இதெல்லாம் தொடர்ந்து அப்படி உள்ள ஓடிட்டேதான் இருக்கும். பூகர்ப்ப ஜலம்னு சொல்லுவோம், இன்னைக்கெல்லாம் போர் வாட்டர் சொல்றோம்ல, அதுக்கு அந்த காலத்துல பெயர் பூ கர்ப்ப ஜலம். கர்ப்பத்துக்குள்ள இருக்கான் அந்த ஜலம், பூகர்ப்ப ஜலம். அது பாட்டு இருக்க, வெளியில எல்லாம் தண்ணி எடுத்தாலும் இந்த பூகர்ப்ப ஜலம் எங்கேயோ ஒரு ஓடத்துல நீரோட்டம் ஓடிண்டுதானே இருக்கு. அப்ப 6 மாசம் பத்ரிகாசம் எல்லாம் கோவில் மூடிதான் இருக்கு. 6 மாசத்துல மறந்தா போயிடும். இன்னைக்காவது சோசியல் மீடியாலாம் விட்டுடுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 9 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்மையாலாம் போயிருக்கார், சின்மையானவங்களாம். அவர் எழுதுறதுலாம் படிச்சா பிரமிப்பா இருக்கும். இப்படிதாம்மா இருந்தது ஹிமாலயாஸ். சரியா நிறைய பேர் போனதே கிடையாது அந்த பக்கம்லாம். பத்ரிகாசம்ன்றதுக்கெல்லாம் தட்சிண பாரதம் யாரோ ஒருத்தர் 2 பேர் போயிருந்தா பெரிய விஷயம். ஆனா அங்க இருக்க அந்த மலையில இருக்கக்கூடிய மலைவாசஸ்தல ஜனங்கள்லாம் அந்த இருக்க கூட்டம் அவா பத்ரிநாதனை பூஜை பண்ணிட்டு அவா பத்ரிநாதனை கோவில்லேருந்து அழிச்சுட்டு பாண்டிகேஷில் கொண்டு இந்த ரொட்டீனை பண்ணிட்டே இருக்கா. இன்னைக்கு வேணா நமக்கு எல்லாம் தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சாலும் தப்பு தப்பா தான் பல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்.
ஜோஷி மட்டுக்கு பத்ரிநாதன் வராரு, ஜோஷி மட்டுக்கு பத்ரிநாதன் வரதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கும் அங்க அவ பண்ணிட்டு இருக்கா. அவ தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்காவது ஜீப் வந்தாச்சு, என்னெல்லாமோ வந்தாச்சு. கேதார்நாத் பகவான் இவ்வளவு வந்த பிறகு கூட ஹெலிகாப்டர்ல வரல. அந்த கோவில் இப்ப தீபாவளிக்கு 16 அதுவும் வருஷம் லேண்ட்ஸ்லைட் ஆகும், ரோடெல்லாம் மாறி போகும், பனி பொழிஞ்சிடும். அதுக்கு நடுவில் கேதார்நாத் சிவலிங்கத்தை எடுத்துட்டு 16 கிலோமீட்டர் இறங்கி கௌரி கொண்டு வந்து ஒவ்வொரு இடமா ஸ்டே பண்ணி கௌரி கொண்டு அப்புறம் குப்த காசி வந்து அப்புறம் குப்த காசியிலிருந்து உக்கிமட் வந்து இப்படி வந்து நிற்பார் சுவாமி. இது எத்தனை காலமா நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷர்கள் முசல்மான்கள்லாம் அந்த பக்கம் போகவும் முடியாது, போனதும் இல்லை. அவள்லாம் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் தான் போய் வேலி ஆஃப் ஃப்ளவர்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் ஒருத்தன். ஆனால் அவள்லாம் கூட பத்ரிநாத் இன்னைக்கு அவள் எடுத்த வீடியோலாம் இருக்கு. அப்போ அதில் இருக்கிறவாளுக்கு கூட இதில் ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்து இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. இப்போ ராகவேந்திரருடைய மகன் எல்லாம் தாமஸ் மன்ரோ அவன்லாம் நேராக பார்த்தான் ராகவேந்திரன்னு கெசட்லேயே இருக்கு, மெட்ராஸ் கெசட்ல. இப்போ யார் மூலமா இது சர்வை வாங்கிட்டே இருக்கும். ராகவேந்திரரை பரீட்சை பண்ணணும்னு மாமிசங்களை வச்சு கொடுத்தான் ஒரு முஸ்லீம் ராஜா. கடைசியில் அவனே தான் மாஞ்சால கிராமத்தை ராகவேந்திரருக்கு கொடுத்தான். அங்கதான் மந்திராலயம் இன்னைக்கு இருக்கு. எவன் வந்து டோட்டல் அகெயின்ஸ்ட் ஹிந்து தர்மமோ அவனே மாஞ்சால கிராமத்தை கொடுத்து அங்க ராகவேந்திரர் ஜீவசமாதியில உட்கார்ந்து இருக்கார். இப்ப இது ஒரு ஓரத்துல இந்த மகாத்மாக்களுடைய தபஸ், அவர்களுடைய பிரயத்தனம் அது உள்ள இருந்துட்டே இருக்கு. எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்மை வருத்த கூலி தரும். இப்போ உங்க குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், நீ எல்லாத்துக்கும் போய் ஒரு வாஸ்துவை பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் பரிகாரம் பார்க்கறத விட புட் யுவர் சின்சியர் எஃபர்ட்ஸ். அதற்குரியதான பிரயோஜனம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மாற்றம் கொண்டு வரும். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு முயற்சி பண்றா, விதவிதமா கொரோனா காலத்துல அத்தனை பேருக்கு மூச்சு முட்டின்னு போறா, அவ்வளவு பேரும் காப்பாற்ற எவ்வளவு பிரயத்தனப்பட்டாவா. அவளுடைய முயற்சிகள் பண்ணி கொண்டுதானே இருக்கார்கள். ஒன்றும் வேண்டாம், துவாரகையெல்லாம் நான் அப்பயும் நினைப்பேன், இந்த தீவு துவாரகை எப்போ பார்த்தாலும் இந்த போட்டில் போக வேண்டிய பெரிய வேலையா இருக்கேன்னு. இன்னைக்கு தீவு துவாரகாவுக்கு பிரிட்ஜு கட்டியாச்சு. சல்லுன்னு வண்டி நேர போய் பேட்டு துவாரகால போய் நிற்கும். போட்டுக்கு போய் அதுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு போட்டை பிடிச்சி அதில் ஏறி இறங்கி பிரச்சனையே இல்லை. நேராக பேட்டு துவாரகா கோவில் பக்கத்தில் போய் பார்க்கிங்கை போட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பேட்டு துவாரகாலே தங்குற மாதிரி நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துடும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக. ஏன்னா முன்னேற்றமே இல்லாத ஒரு இடம் பேட்டு துவாரகா. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம பூமிக்கும் அது தீவு தானே, அதுக்கு லிங்க் கிடைச்சாச்சு. கட 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 கடன்னு முன்னேற்றங்கள் வந்துடும். அப்போ எல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. நாம் எல்லாமே வெளியிலிருந்து ஓரத்துல இருந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. பல விஷயங்கள் அழகா நடந்துட்டு தான் இருக்கு. சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி ஒரு உழைச்சிருக்கா. அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரியே பகவான் சத்ரபதி சிவாஜியை கொடுத்துட்டார். ஒரு பக்கம் ஒருத்தர் உழைக்கிறார், அதை பண்றதுக்கு ஒரு சத்திரியன் வேணும் இல்லையா, அதற்கான ஒரு சத்திரியனாவே சத்ரபதியாவே சிவாஜி ராஜே வந்துட்டான். அவனும் பார்த்து 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 உழைச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இவர் ஒரு பக்கம் உழைக்கிறான், அவன் ஒரு பக்கம் உழைக்கிறான். அதுதான் இன்னைக்கு ஹிந்து சாம்ராஷ்டிரம். அவ்வளவு அழகா. ஸோ அப்பப்ப சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணுவான்னா, தோணும்பொழுது நேராக வந்து சமர்த்த ராமதாசரை பார்க்க வந்துடும். அவர் சாஃபல்ல இருந்தாலும் சரி, சிவத்தர்கல்ல இருந்தாலும் சரி, சஜ்ஜன்கல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவனுக்கு தோன்றதா நேர போவான். அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருப்பான், இல்லாட்டி சில நாள் இருப்பான். அவன் மனசுக்கு ஒரு பாடி ரெஜுவினேட் பண்ணிப்பான், மைண்ட் ரெஜுவினேட் பண்ணிப்பான், எமோஷனை ரெஜுவினேட் பண்ணிப்பான். நம்ம எல்லாருமே சிம்பிள் ஹியூமன் பீயிங் தான், சாதாரண மனிதர்கள் தான். அப்பப்போ லோ ஆகும், பல விஷயங்கள் நம்மளே ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்கனவே பார்த்து பண்ண விஷயங்கள்லேயே கூட திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், நம்மளை பற்றி ஒரு சுய நிர்ணயத்தில் ஒரு குழப்பம் வரும். அப்பெல்லாம் தானே குரு பலம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்போ அதாவது நான் எப்பயும் நினச்சிப்பேன், இந்த குரு எப்படின்னா பவர் பேங்க் மாதிரி. மொபைல் டெல் ஆகிடுச்சுன்னா உடனே பவர் பேங்க் எடுத்து ஒரு சொருகிச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்போ பவர் பேங்க்கு சார்ஜ், அது குருநாதர் வந்து பகவான்கிட்டே சார்ஜ் வாங்கிட்டுவார். அப்பப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பார். அவ்வளோதான். அந்த பவர் பேங்க்ல போய் சார்ஜ் போட்டால் போயிடும், நல்லா அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சத்ரபதி சிவாஜி அந்த மாதிரி போகிறான். அப்போ சமர்த்த ராமதாசர் எந்த விஷயம் வந்தாலும் கீர்த்தனை எல்லாம் பண்ண சொல்லுவார்.
யாரா இருந்தாலும் நீ கீர்த்தனை பண்ணுவார், அழகாவா கீர்த்தனை பண்ணுவார். சமர்த்தராமதாசன் ஓரத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். ஒரு தடவை சத்ரபதி சிவாஜி வரான். அழகா சமர்த்தராமதாசர் பேசுறார், பிரசாதம் எல்லாம் சாப்பிட சொல்றார், பல விஷயங்கள் நாட்டு விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார். சாயங்காலம் ஆயிடுத்து, கீர்த்தன சமயம். எல்லாரும் வந்தாச்சு, உட்காந்தாச்சு. சமர்த்தராமதாசர் உட்காந்தாச்சு, சத்ரபதி சிவாஜி உட்காந்தாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்புறம் சிஷ்யர்கள் பல பேர் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ சமர்த்தராமதாசர் யாரை கீர்த்தனம் பாட சொல்லுவார்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு அவரே பாடுவார், இல்லாட்டி அவர் கூட நீ இன்னைக்கு கீர்த்தனம் பண்ணு அப்படின்றார். அவருக்கு தெரியும், அவ்வளோதான். அன்னைக்கு என்ன பண்ணிட்டா, சத்ரபதி சிவாஜியை பார்த்து நீ கீர்த்தனம் பண்ணிட்டார், ஒரு ராஜாவை கீர்த்தனம் பண்ணுன்னு. எல்லாருமே அசந்து போயிட்டா. இவருக்கு சத்ரபதி சிவாஜியினுடைய வீரம், தீரம், சூரத்தனம் இதெல்லாம் தெரியும். அவனுடைய காம்பீரியம், இந்து சாம்ராஜ்யத்து மேல அவனுக்கு இருக்கக்கூடிய பற்றுதல், அபிமானம், அதற்காக உயிர் கூட கொடுக்கறதுக்கான தைரியம் எல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனா கீர்த்தனம் எல்லாம் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம். ராஜ நீதி அந்த விஷயத்துல ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு தான் தாஸ் போத் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கார். அப்ப எல்லாருக்கும் அதிசயம். ஆனா நிறைய பேர் மறந்து போயிட்டா, ஜீஜாபாயி சத்ரபதி சிவாஜிக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்கா. சின்ன வயசுல இருந்தே அந்த விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமா வளர்த்துருக்கா. ஸோ இந்த பேஸ் அவனுக்கு எப்பொழுதுமே உண்டு. அவன் எப்பெல்லாம் டல்லாகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு ராமாயண மகாபாரத விஷயங்கள் உள்ளுக்குள்ளே தைரியத்தை கொடுக்கும். அதுக்காக தான் நம்மெல்லாம் அந்த குழந்தைகளை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கதைகள்லாம் சொல்றோம் இல்லையா, அது சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும். ஒரு பீரியட்ல அவளுக்கு அது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தைரியத்தை கொடுத்துரும். மைண்டு தானாகவே அது தேடும். எப்படி மரங்களுடைய வேர்கள் தண்ணி இல்லைன்னா அப்படி எங்க தண்ணி ஓட்டம் இருக்குன்னு தேடுமோ, அந்த மாதிரி நம்முடைய உள்ளுணர்வு தானாகவே டல்லா இருக்கும் பொழுது இதை சமாதானப்படுத்துறதுக்கும் தைரியம் கொடுக்கறதுக்கும் பலம் கொடுக்கறதுக்குமான விஷயத்தை தானா தேடிண்டு போகும். இது இயல்பாகவே இயற்கையாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கொடி, அது மரத்து மேலே ஏறி இருக்கு, இல்லை குந்துமணின்னு சொல்லுவோமே அந்த கொடி. அது கீழே அப்படியே இறங்குறது. ஒரு ஸ்டேஜில் அதுக்கு தெரிஞ்சு எடுத்து நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் மண்ணை நோக்கி. அங்கே போனால் ஒன்றும் பிடிமானம் இல்லை, அக்கம் பக்கத்துலலாம் எங்கேயும் கம்போ கொடியோ இல்லை. ரொம்ப அழகு. அந்த கொடி திரும்பி அப்படி வளைஞ்சு அந்த கொடியோட அதோட இது இருக்க அது மேலேயே அப்படி சுற்றிட்டு திரும்பி மேலே ஏறுறது. நான் வீடியோவே எடுக்கணும்னு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்ப அதுக்கு தன்னைத்தானே ஓகே அந்த 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 கொடியினுடைய அந்த இதுதான் கீழே வந்திருக்கு. திருப்பி அதை எது கீழே வந்ததோ அது தன்னையே சுத்திட்டு திரும்பி மேலே ஏறி அவ்வளோ அழகா ஜம்முன்னு மேலே போறோம். அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் தன்னைத்தானே அழகா பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தகவமைப்ப தெய்வம் கொடுத்திருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிக்குமே சுபாவமா அது இருக்கு. அப்ப சத்ரபதி சிவாஜிக்கு தயக்கமோ சந்தேகமோ ஒரு கூச்சமோ எதுவுமே இல்லை. அவனுக்கு ஆனந்த கண்ணீர். ஏன்னா நிறைய பேர் கீர்த்தனை பண்ணி கேட்டிருக்கான். அவன் அப்பப்போ அவனா அந்த கீர்த்தனை எல்லாம் பாடிட்டு இருப்பான். அபங்கள்லாம் தெரியும் அவனுக்கு. துக்காராம் மகராஜரோட பழக்கம், சமர்த்த ராமதாசரோட பழக்கம், நிறைய மகாத்மாக்கள் விஷயங்களை படிச்சுட்டு இருக்கிறவன். அதாவது நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பெரிய லெவலில் போக 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 அவர்கள்லாம் அந்த பியர் ப்ரெஷர் அதுலேருந்து வெளில வரத்துக்கு சுலபமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆன்மீக விஷயம். அதுதான் ஒரு பெரிய ஒரு பேஸ் மாதிரி இருந்து அவர்களை காப்பாற்றின்னு இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் வெளி உலகத்தில் சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனால் மனசுக்குள்ளேயே போட்டு உழப்பின்னு இருப்பா இல்லையா, அதற்கான பதில்கள் எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் சத்சங்கத்தில் கிடைக்கும். நான் நிறைய பேரை பார்த்தேன், பெரிய பெரிய போஸ்டர் இருக்கவாள்லாம் சத்சங்கத்துக்கு சொல்லுவாள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அவளுடைய ரோல் போஸ்ட் தான் பெருசாக இருக்க ஒழிய சிம்பிள் ஹியூமன் பீயிங் தான். எல்லாருமே பொதுவாக பார்த்தோம்னா சாதாரணமான ஒரு குழந்தை தான். ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்க ஆசைப்படுற ஒரு குழந்தை தான். நமக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய பொறுப்புகள்,
நமக்கான ரோல் இதெல்லாம் வேணா பெருசா இருக்கலாமே ஒழிய நாம அதே சின்ன குழந்தை தான். அதுல மாற்றமே கிடையாது. எவ்வளவு வயசானாலும் பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, வலி வந்து அழுக வர்றது, வலி தாங்க முடியல அம்மான்னு கத்த முடியறது, உடம்பு கிளப்பா இது எப்படாப்பா சரியா போகும் ஏக்கம் வர்றது, உடம்பு நன்னா இருந்தா குதூகலமா இருக்கு, யாராவது திட்டினா வருத்தப்படுறோம், கொஞ்சினா கெஞ்சினா சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்த குவாலிட்டி நமக்கு ஒன்றும் மாறலையே. இது இப்படியே காலப்போக்கில் சில விஷயங்கள்ல மறுத்து போச்சு. ஆமா அப்படிதான் மறுத்து போறதை ஒழிய நம்முடைய ஸ்வபாவம் குணம் நம்முடைய அந்த சைல்டிஷ் பிஹேவியர் எதுவும் இன்னைக்கு சந்தோஷமா சிரிக்கிறோம்னா நமக்குள்ள அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் சிரிக்கிறதே ஒழிய அந்த இல்லாத குழந்தை எப்படி சிரிக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவோ ரோல் மாடல் எல்லாம் வச்சுட்டாலுமே நம்ம நன்னா சிரிக்கும் பொழுது குழந்தையாகத்தான் சிரிக்கிறோம். அந்த குழந்தை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அந்த குழந்தை என்னைக்குமே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர்ப்போட இருப்போம். அந்த குழந்தைய தொலைக்கப்படாது. அதுதான் முக்கியமே. சத்ரபதி சிவாஜி அழகா எழுந்தான், சமர்த்தராமதாசன் நமஸ்காரம் பண்ணான், இந்த சப்பலா கட்டையெல்லாம் எடுத்துட்டான், அவனுடைய தலை வைக்கக்கூடிய அந்த ராஜ தலப்பாகையெல்லாம் எடுத்துட்டான். ஒரு கீர்த்தன்கார் எப்படி இருப்பாள் அந்த மாதிரி நின்றுட்டான், கையில் அந்த தம்பூராலாம் வச்சுட்டான். ஜோர அவன் ஆரம்பிச்சுட்டான், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. எல்லாருக்கும் பிரமிப்பா இருக்கு. ஒரு ராஜா அவ்வளவு அழகா வாழலாம் வச்சுன்னு அவனை பார்த்திருக்கா, ஒரு வீர தீர சூரனா பார்த்திருக்கா, ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங்கா, ஒரு பக்தனா, ஒரு சிஷ்யனா கூட நிறைய பேர் பார்த்திருக்கா, அவனை பக்தனாவும் பார்த்திருக்கா. பக்தி பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஒரு கீர்த்தன்கார். நினைச்சு சத்ரபதி சிவாஜி நம்ம பார்த்த மூர்த்திக்கும் நம்ம எல்லா இடங்களையும் அவன் பார்க்குற போட்டோவுக்கும் அவனுடைய சிலைக்கும் சத்ரபதி சிவாஜி கையில் அந்த துக்காராம் மகராஜ் மாதிரி ஒரு சம்பூராவை வச்சு சப்பலா கட்டியை வச்சுன்னா நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு பெரிய அழகான விஷயம் எதுன்னா கீர்த்தன்கார் சிவாஜி. அவ்வளவுதான். தாஸ் சொல்றான், சமர்த்த ராமதாஸ் சிஷ்ய சிவாஜி மகராஜ் அப்படி வேணா சொல்லிக்கலாம். அவன கீர்த்தனம் பண்றவாளி மகராஜ்னு சொல்லுவோம் இல்லையா, சுவாமி சிவாஜி அப்படி வேணா சொல்லலாம். சுவாமி சிவாஜி அழகா கீர்த்தனை பண்ணி அபங்கம் பாடி அர்த்தம் சொல்லி சமர்த்த ராமதாஸ் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. யாருக்குமே நம்ப முடியல சிவாஜி ராஜேக்கு இவ்வளவுலாம் விஷயங்கள் ப்ராப்பரா நம்ம சமர்த்த ராமதாஸுடைய சிஷ்யர் கல்யாண் சுவாமியோ உத்தவ் சுவாமியோ அக்காபாயோ வேணாபாயோ இல்லாட்டி சமர்த்த ராமதாசரே எப்படி பண்ணுவாளோ அதே பேட்டர்ன்ல கரெக்டா அந்த கீர்த்தனை முறை. அவன் ராஜாவா அவனுடைய ராஜநீதிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாலிடிக்ஸ் விஷயம்லாம் பேசாமல் எப்படி சமர்த்த ராமதாசர் தேசம் இந்த விஷயங்களை சொல்லுவாரோ அவ்வளவு அழகா சொல்லி முடிச்சா யாரும் அசரவே இல்லை, அப்படியே அணங்கவே இல்லை, அப்படி பார்த்து ரசிக்கிறா. அழகா எல்லாம் முடிச்சான். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா எல்லாரும் ஆனந்தத்தை திளைச்சா. அழகா எல்லாத்தையும் முடிச்சான். சமர்த்த ராமதாசரை சேவிச்சான். சமர்த்த ராமதாசர் அழகா அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணார். அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா அவனுடைய சத்ரபதின்ற ரோலை விட்டுட்டு ஒரு சாதாரண பக்தனாக சிம்பிளா ஒரு ராமநாமத்தை சொல்லிட்டு என்னதுமா சிம்பிள் என்ன கவனிச்சு பாருங்களேன். ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு மனிதனா நாம இருக்கும்பொழுது நமக்கு நிஜமாவே சந்தோஷம். நமக்கு பெரிய உலகத்துல ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் இருக்கும்பொழுது இதெல்லாம் சுமந்துட்டு போகும்பொழுது களைச்சு போயிடும். இதெல்லாம் தூக்கி போட்டா போதும்னு இருக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு டான்ஸர் இருக்கா வச்சுக்கோங்களேன், முக்கியமாக கதகளி டான்ஸ் ஆடுறவா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக டான்ஸ் ஆடுவா, 2 மணி நேரம் எல்லாம் கை தட்டுவா. முடிச்சோடனே நான் கதகளி டான்ஸ் அப்படியே படுக்க முடியாது, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெறும சாதாரணமாக அவளுடைய வஸ்திரத்தை வச்சுட்டு அதான் சாப்பிட முடியும், படுத்துக்க முடியும். அப்போதான் அவளுக்கு அப்பாடான் இருக்கும். இந்த கதகளி டான்ஸருடைய அந்த ஆனந்தத்தை அவள் திரும்பி சாதாரணமாக வந்த பிறகுதான் அனுபவிக்க முடியும். காத்தால எழுந்து ராத்திரி வரைக்கும் கதகளி மேக்கப்போடையே வாழைய முடியாது. அப்போ அதெல்லாம் கைட்டி போட்டாதான் அவளுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம். அதே மாதிரிதான் நமக்கு 1000 பொறுப்புகள் இருக்கலாம், 1000 விதமான உலகத்துல மரியாதை இருக்கலாம். இதெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண ஒரு சிம்பிள் ஒரு சாதாரண மனுஷனா சாதாரண மனுஷியா குழந்தைகளே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாதாரணமா இருக்கு. அது எந்த விதமான ஒரு வட்டத்துலையும் உட்காரதில்லை, எந்த விதமான ஒரு விஷயத்தையும் சுமக்கிறது இல்லை. அது சுமக்கும் பொழுது அதுக்கும் கஷ்டம் வந்துடுறது. சத்ரபதி சிவாஜி சாதாரணமா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு அப்படி ஒரு ஜென்மா சாபல்யமா ஆயிடுச்சு. அது நிஜமா அவனுக்கு தான் தெரியும் அந்த அனுபவம்.
சமத்ராமதாஸ் சிரிச்சா பக்த சிவாஜி அப்படின்றார். ஏன்னா எப்பொழுதுமே சத்ரபதி சிவாஜின்னு எல்லாரும் அவன் சொல்லி கேட்டா பக்த சிவாஜிய கீர்த்தன்கார் சிவாஜிய அன்னைக்கு உலகத்துக்கும் சரி சிவாஜிக்குமே சரி சமர்த்த ராமதாசர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ குரு உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो कीर्तनकार शिवाजी महाराज की जय. राधे कृष्णा.